யாரையும் உள்ள அனுமதிக்க முடியாது. So wait outside. Yes sir. என்ன இது இறைவா? ஜான்சி எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள். இறைவா, என் மனுவை காப்பாற்று. ஜமுனா, தைரியமாக இரு. ஆலயம் அருகில்தான் இருக்கிறது. அங்கு நிச்சயம் நமக்கு உதவி கிடைக்கும். இரவு வேளை வரும் முன்பாக நாம் ஆலயத்திற்கு சென்றாக வேண்டும். அங்குதான் நமக்கு பாதுகாப்பு. உடனே வாருங்கள். வாருங்கள், செல்லலாம். உங்கள் கால்களில் உதிரம் வழிகிறது. இது ஒன்றும் பலத்த காயம் அல்ல. இது சிறிய காயம்தான். வா வா ஜமுனா. மெதுவாக எழுந்திருங்கள். ஜாக்கிரதை. மூர்பந்த் அவர்களே, தாங்கள் இவ்வாறு மெதுவாக நடந்து வந்தால் நாம் இரவுக்குள் ஆலயம் சென்று சேர முடியாது. நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். அனைவரையும் அழைத்துக் கொண்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள். நான் அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று ஒரு வைத்தியரை அழைத்து வருகிறேன். ஜமுனாவின் பிரசவத்திற்கு உதவியாக இருக்கும். என்னை விட்டு செல்லாதீர்கள். என்னுடன் வாருங்கள். ஜமுனா, நீ கவலைப்படாதே. நான் விரைவில் வந்து விடுவேன். செல். வந்து விடுவீர்கள் அல்லவா? வந்து விடுவேன். நீ செல். லக்ஷ்மி பாய்ஸ் ஹார்ஸ். ஆனா அவன் எங்க? அம்மா, நாம் இப்போது ஆங்கிலேயர்களை கொன்றுவிட்டோம். ஜான்சியில் இருந்தும் தப்பிவிட்டோம். லக்ஷ்மி பாய் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளால எப்பவுமே நிச்சயமா வெற்றி பெற முடியாது. இது சில்லி ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா போடு. ஓ, ஐ எம் சாரி. உனக்கு இப்ப வலிக்குதா? இந்தியன்ஸ் உங்க எல்லாருக்கும் சில்லி ரொம்ப பிடிக்குமே. ஆனா உடம்பு மேல பட்டா மட்டும் ஏன் காத்துறீங்க? உன்னை கொல்றதுக்கு என் மனசு ஒத்துக்கல கர்மா. ஆனா என்ன பண்றது? உன்னை கொல்லணும்னு என் மைண்ட் சொல்லுது. லட்சுமி பாய் எங்க இருக்கான்னு சொல்லிடு. சொல்லிட்டா உன்னை நான் உயிரோட விட்டுறேன். சரி சரி சொல்லிடுறேன். கயிறு மேல இழு இழு. ரோப்ப இழுங்க. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்ல. ராணி லட்சுமி பாய் எங்க இருக்கா? Now tell me. பக்கத்துல வா. சொல்றேன். பக்கத்துல வா. கடைசியா கேட்கிறேன் கர்மா, உண்மையை சொல்லிடு. நீ என்னடா என்ன கொல்றது? இப்ப பாரு. அம்மா, என்னவாயிற்று? எதுவும் இல்லை. யாரோ என்னை அழைத்தது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் இங்க யாரும் இல்லையே அம்மா. செல்லுங்கள். இறைவா, இப்பொழுது இதற்கு என்ன ஆயிற்று? அடடா, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? உடனடியாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமே. மனு, நான் அமைதியாக அங்கு செல்ல வேண்டும். இறைவா, என்னை எதற்காக இவ்வாறு சோதிக்கிறாய்? செயலற்று கிடக்கும் இந்த காலை வெட்டி எறிவதுதான் சிறந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்படி இந்த பேலஸை நான் கேப்சர் பண்ணணும், அதே மாதிரி ஒன்னையோ நான் பிடிப்பேன். பார்த்துக்கிட்டே. அம்மா, தாத்தா. ஆம் தாமோதர், அவரை பார்க்கத்தான் செல்கிறோம். இல்லை, தாத்தா அங்கே இருக்கிறார். மனு, சீக்கிரம் செல். ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். செல். Queen of Jhansi, இப்போ நீ எங்க போவ?